நமது சனநாயக நாட்டில் உள்ள அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய வாழப்பாடி வட்டத்தைச் சேர்ந்த சியன்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது நாட்டில் நடக்கும் பல கட்சி ஆட்சி முறையில் இருக்கும் எல்லா கட்சிகளும் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்று பிரிந்து வளர்ந்து அந்த கட்சிகள் அனைத்தும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்தானே. இதை நான் சொல்லவில்லை, இப்படி கட்சி முன்னோடிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி நம்ம இந்திய சனநாயக குட்டையில் ஊறிய மட்டைகளின் வடிவங்கொண்ட கட்சிகளில் ஒன்றுக்கொன்று குற்றங்கள் கண்டுபிடித்து பழி தீர்ப்பதை விட, லஞ்ச ஊழல் செய்வதை விட, குற்றங்குறைகள் செய்வதை விட வேறொரு மாற்றங்களையும் காண முடிகின்றதா என்றால் எல்லோரும் இல்லை என்றே சொல்ல வேண்டியுள்ளது. இந்த அரசியல் கட்சிகளிடம் அப்படி ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் சீட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டு சேருவதாக தான் இருக்க முடியும். இப்படி கூட்டு சேர்வதற்கும் பூர்வ புண்ணியத்தில் சனநாயக நாடு என்ன பாவம் செஞ்சதோ அதனால் வரும் வினைகளை தான் கூட்டணி தர்மம் என்கிறார்கள். எந்த கட்சிகளாலாவது நல்ல கொள்கைகள் இருந்தால் கூட்டணிக்கு போக முடியுமா? அல்லது கூட்டணியில் சேரும்படியாவது கேட்கத்தான் முடியுமா யாராவது? ரெடிமேடு பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் விற்கலாம். அதையும் வறுமையில் இருப்பவர்கள்தான் விரும்புவார்கள். கௌரவமாக வாழ்பவர்கள் எல்லாம் நல்ல கம்பெனி பொருளை தான் விரும்புவார்கள். இப்படி ரெடிமேடு கொள்கைகளை உடைய கட்சிகளை நம்பி ஆட்சியில் அமர வைத்தால் எப்படி நல்லாட்சி செய்ய முடியும்? அனைத்து மக்களுக்கும் நல்லது தான் செய்ய முடியுமா? முடியாதல்லவா? கடைந்ததிலே கடைந்து குடைந்ததிலே குடைந்து கொண்டிருக்கோம். இருந்தால் என்ன வரும்? வெண்ணெய் வராது. என்ன வரும்? முடிவில் குடம் உடைந்து நஷ்டம்தான் வரும். அப்போதும் இப்போதும் இதுவரை ஆண்ட எல்லா கட்சிகளும் எல்லா அரசுகளும் நஷ்டத்தில்தான் இயங்கி கொண்டு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை மறந்துவிட முடியுமா? சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கம் அப்படி அல்ல. வேறு எந்த கட்சியோடும் சேர முடியாது, சேரக்கூடிய கொள்கைகள் கிடையாது. வேறு எந்த கட்சிகளும் சேர சொல்லி வற்புறுத்தவும் முடியாது. ஏனென்றால் இதில் ஆணிதரமான கொள்கை, அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான லட்சியம் எல்லாம் இருக்கிறது. ஆகையால் மக்களே அனைவரும் இந்த சுயேட்சை லட்சியத்திற்கு ஆதரவு தந்து உறுப்பினராகுங்கள். நாட்டில் ஒரு திருப்பு முனையோடு முன்னேற்றம் காண்போம். அனைத்து சமுதாயத்திற்கும் சமத்துவமான சலுகைகளை பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம். இது உங்களால் மட்டும்தான் முடியும். எத்தனை கட்சிகள் வைத்தாலும், எத்தனை லட்சியங்கள் இருந்தாலும், சனநாயக நாட்டில் மக்களாகிய சனங்கள் என்னும் பொதுமக்களே இதற்கு எஜமானராகவும் வரங்கொடுக்கும் தெய்வங்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் வேறு யாராலும் எதையும் செய்தாலும் அவர்கள் அனுமதி இல்லாமல், பொதுமக்கள் அனுமதி இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. ஆகையால் மக்களே சிந்தித்து பார்த்து சுயேட்சை லட்சியத்திற்கு ஆதரவு கொடுங்கள், அதில் உறுப்பினராகுங்கள். நம் நாட்டில் நல்லதொரு கொள்கையை, நல்லதொரு ஆட்சியை, நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமத்துவமான ஒரு சலுகைகளை வழங்க அனைவரும் முன்வாருங்கள். எல்லோருக்கும் நல்லது, நம் நாட்டுக்கும் நல்லது என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.